வணக்கம். ஒரு மிதிவண்டியை 4000க்கு வாங்கி அதை 3200க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நம்ம ஒரு மிதிவண்டியை 4000 ரூபாய்க்கு வாங்குறோமா, அதை வாங்கி நம்ம 3200 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப நமக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் ஆக போகுது. அது நமக்கு எவ்வளவு நஷ்ட பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நஷ்ட பர்சன்டேஜோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா நட்டம் பை வாங்கிய விலை இன்டு 100. இப்ப நம்ம முதல்ல நட்டம் எவ்வளவுன்னு பார்க்கணும். நம்ம பாத்தீங்கன்னா வாங்கின விலை 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நம்ம அதை விற்கிறது பாத்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு. 3200 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம். அப்ப நம்ம ரெண்டே கழிக்கும்போது நமக்கு நஷ்டம் கிடைக்குமா? 4000 மைனஸ் 3200 அப்படின்னா நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 800 ரூபாய் கிடைக்கும். நமக்கு இந்த 800 ரூபாய் தான் நஷ்டமா இருக்குது. நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் பாருங்க. நமக்கு நஷ்டம் எவ்வளவு இருக்கும்? முதல்ல 800 ரூபாய் இருக்குதா? 800 ரூபாய் போட்டுக்கலாம். பை வாங்கிய விலை, நம்ம வாங்கின விலை பாத்தீங்கன்னா 4000 வாங்கியிருக்கோம். 4000 போட்டுக்கலாம். இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இப்ப நம்ம காமன் கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 கட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 0, மேல ஒரு 0. ஒரு நாள் 4, 2 நாளா 8. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 2 பெருக்கல் மிச்சம் 10 இருக்கா, 10 போட்டுக்கலாம். 2 10 20 வருமா? 20. அப்ப நமக்கு 20% தான் நஷ்டம் ஆயிருக்குது. இது நமக்கு ஆப்ஷன் டி ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட நஷ்ட சதவீதம் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.